வணக்கம். நம்மளோட சிறகடிக்க சிறலாக வரக்கூடிய எபிசோட் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். இங்கே மீனாகிட்ட வந்து அருண் சொல்கிறாரு, மேடம் நான் அவங்ககிட்ட தனியாக பேசணும் அப்படி அருண் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ வந்து மீனா வந்து சொல்லுங்கள் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி மீனா அவங்க கேட்குறாங்க. அப்போ வந்து அருண் வந்து மேடம் இந்த மாதிரி நான் அவங்க மேலே கோவமாக தான் இருக்கேன், அதாவது உங்கள் மேலேயும் உங்கள் ஹஸ்பண்ட் மேலேயும் நான் கோவமாக தான் இருக்கேன், ஆனால் அது பர்சனலாக இல்லைங்க. ஸோ யாரோ ஒருத்தராக தான் இருந்துச்சு, ஆனால் நான் இப்போ சீத்தோட அக்கா மாமான்னு தெரிஞ்சு விடுறேன். ஸோ அந்த கோவம் எல்லாமே போயிடுச்சு. அது வந்து இது பர்சனல், ஆனால் அது வந்து சாதாரண ஒரு மனுஷனாக நினச்சி தான் அப்படி பண்ணேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படி அருண் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ வந்து மீனா வந்து சரிங்க அதே நீங்கள் என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கீங்க அப்படி மீனா வந்து கேட்குறாங்க. அப்போ வந்து அருண் வந்து இல்லைங்க மேடம் இப்போ உள்ள பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, ஸோ அது அந்த கோவம் தானே அப்படி அருண் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ வந்து மீனா வந்து ஆமாங்க நீங்களும் கொஞ்சம் ஏதாச்சும் கொஞ்சம் பார்த்து பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து அருண் வந்து ஆமாம் மேடம் நானும் ஏதோ டியூட்டி போயிடுமோ, ஸோ டியூட்டியில் கெட்ட பேர் வந்துருமா அப்படி சொல்லி ஸோ ஏதோ ஒரு நினச்சிட்டு நான் அப்படி பண்ணிட்டேன் மேடம், என்னை மன்னிச்சிடுங்க அப்படி அருண் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ வந்து மீனா வந்து என்னங்க நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க, அவருக்கு ஒரு தடவை கோவம் வந்துருச்சு அப்படின்னா ஸோ அவர் மன்னிக்கவே மாட்டாருங்க, அப்படிப்பட்டவருங்க. அதே மாதிரி ஸோ ஒரு தடவை அவருக்கு பிடிச்சி போச்சு அப்படின்னா அவங்களுக்காக என்ன வேணா பண்ணுவாருங்க அவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அருண் வந்து மேடம் என்னை மன்னிச்சிருங்க மேடம் எனக்கு சுத்தமாக தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து மீனா வந்து எங்கே பாருங்கள் சீதாவும் உங்களை நினச்சிட்டு தான் இருக்கான், ஸோ என்ன ஆனாலும் உங்களை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ நான் என்னால் என்ன முடியுதோ நான் அதை பண்ணுவேன், ஆனால் அவரை சமாதானப்படுத்துறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்குங்க அப்படி மீனா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அருண் வந்து மேடம் கொஞ்சம் ஏதாச்சும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க மேடம் அப்படி அருண் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ வந்து மீனா வந்து சரிங்க நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் கவலைப்படாதீங்க நீங்கள் போங்க நான் அவர்கிட்ட பேசுகிறேன், ஆனால் சீக்கிரமாக என்னால் முடிவு சொல்ல முடியாது, ஸோ கொஞ்சம் பொறுமையாக தான் அவர்கிட்ட முடிவு எடுக்க வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி மீனா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து இங்கே அருண் வந்து ஓகேங்க மேடம் கொஞ்சம் ஏதாச்சும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க அப்படி சொல்கிறாங்க. அதுமாரி எங்கள் மீனா என்ன பண்ணுறாங்கன்னா ஸோ வீட்டுக்கு போனோன்னா இப்போ அவர்கிட்ட நம்ம எப்படி பேசுறது அப்படின்னு சொல்லி ஸோ மீனா அதை யோசிச்சிட்டே போகிறாங்க. போனோன்னா இங்கே வந்து முத்து உட்காந்துருக்காங்க, எங்கள் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து முத்து வந்து சரி எந்த விஷயம் தான் பேசு, ஆனால் அந்த போலீஸ்கார விஷயமா இருந்தால் மட்டும் என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லி முத்துன்னு சொல்லிடுறாரு. அப்போ வந்து மீனா வந்து எதுக்குங்க நீங்கள் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, நான் தான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் நீங்கள் பாட்டு அப்படியே அவனை பற்றி பேசாத இவனை பற்றி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி மீனா வந்து கத்துறாங்க. அப்போ வந்து முத்து வந்து சரி மீனா இங்கே இப்போதைக்கு என்கிட்ட கத்துற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து மீனா வந்து இல்லைங்க நான் கத்தல நீங்கள் அப்படி பேசுறீங்க நீங்கள் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து முத்து வந்து சரி நான் வரேன் அப்படி சொல்லி முத்துவும் போகிறாங்க. போகணுன்னு சொல்லி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து மீனா வந்து எங்கே அந்த மாதிரி நான் அந்த போலீஸ்காரனை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து முத்து வந்து யார் அந்த அருணை பற்றியா அப்படின்னு சொல்லி கேட்க மீனா வந்து ஆமாங்க நான் அவரை தான் பார்த்தேன் அப்படி சொல்கிறாங்க. சரி அவன் பார்த்து என்ன பண்ணான் அப்படி சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து மீனா வந்து இந்த மாதிரி அவர் என்கிட்ட மன்னிப்பு கேட்டாருங்க அப்படி சொல்கிறாங்க. அப்போ வந்து முத்து வந்து என்ன மன்னிப்பு கேட்டால் நான் மன்னிச்சு விட்டுறேன்னா அப்படி முத்து வந்து கேட்குறாரு. அப்போ வந்து மீனா வந்து எங்க நான் சொல்கிறது கொஞ்சம் கவனமாக கேளுங்க, அவர் ரொம்ப வருத்தப்படுறாருங்க, ஸோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டு என்னை மன்னிச்சிருங்க, நானும் பர்சனலாக எந்த தப்பையும் எடுத்துக்கலையே, ஸோ மூணாவது மனுஷனாக எடுத்து தான் நான் அப்படி பண்ணிட்டேன், இப்போ நீங்கள் எனக்கு தெரிஞ்சவங்கள ஆகிட்டீங்க, அந்த கோமெல்லாம் போயிடுச்சுங்க, நானும் தெரியாமல் தப்பு பண்ணிவிட்டேன், நான் அவர் மன்னிப்பு கேட்குறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாருங்க அப்படி சொல்லி மீனா சொல்கிறாங்க. அப்போ வந்து முத்து வந்து மீனா என்ன மீனா சொல்கிறேன் அப்போ வந்து அவனை இது பண்ண சொல்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து மீனா வந்து எங்க அவரை வந்து நான் மன்னிக்க சொல்ல அவர் என்ன பேசுகிறேன் கொஞ்சம் வந்து கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து முத்து வந்து இன்னும் மீனா நீ பாட்னு ஏதோ முடிவு எடுத்து ஏதோ சொல்லிட்டு இரு அப்படின்னு சொல்லி முத்து வந்து சொல்லிட்டு இருக்காரு. அப்போ வந்து மீனா வந்து எங்க நான் சொல்ல நீங்கள் கேட்பீங்களா மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி மீனா வந்து கேட்குறாங்க. அப்போ வந்து முத்து வந்து இன்னும் மீனா அப்படின்னா என்ன பண்ண சொல்கிறேன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து மீனா வந்து நான் அவர்கிட்ட நாளைக்கு கோயிலுக்கு வர சொல்கிறேன், நீங்களும் நாளைக்கு வாங்க, வந்து நீங்கள் ரெண்டு பேர் பேசுங்க, பேசி ஸோ கல்யாணம் வேணுமா வேணாமா சொல்லி நீங்கள் ரெண்டு பேர் முடிவு எடுத்துருங்க அப்படின்னு முத்துக்கிட்ட சொல்கிறாங்க. அப்போ வந்து முத்து வந்து சரி நான் அவங்ககிட்ட போய் பேசுவேன், பேசி இந்த மாதிரி அவன் எனக்கு செட் ஆக மாட்டான் அப்படின்னு தெரிஞ்சுன்னா ஸோ அந்த கல்யாணம் நடக்க அதுக்கு மேலே நீ அதை பற்றி பேசக்கூடாது ஓகேவா அப்படின்னு முத்து வந்து சொல்கிறாரு. அப்போ வந்து மீனா வந்து சரிங்க அது இல்லாமல் ஸோ சீதா கிட்ட நான் பேசிட்டேன், அவன் என்ன சொல்கிறாங்க என்ன ஆனாலும் சரி நான் அருணை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து முத்து வந்து சரி நான் பார்த்துக்கிறேன் நீ நாளைக்கு வர சொல்லு அப்படின்னு சொல்லி ஸோ மீனா என்ன பண்ணுறாங்கன்னா ஸோ சீதா கால் பண்ணோன்னா சீதா என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ சீதா வந்து இல்லைக்கா நான் சும்மா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அழுதுட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்போ வந்து மீனா வந்து சீதா நீ அழுது தான் இருக்கியா அப்படின்னு சொல்லி மீனா வந்து கேட்குறாங்க. அப்போ வந்து சீதா வந்து இல்லைக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நாளைக்கு வந்து அந்த அருணை வந்து நம்ம கோயிலுக்கு வர சொல்லி சொல்கிறாங்க. அப்போ வந்து சீதா வந்து எதுக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து மீனா வந்து இல்லை மாமா பேசணுமா அதனால தான் வர சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து சீதா வந்து அப்படிங்களாக்கா சரி நான் வர சொல்கிறேங்க்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஸோ சீதா வந்து என்ன பண்ணுறாங்க ஸோ அருண் கால் பண்ணி இந்த மாதிரி மாமா வந்து உங்களை நாளைக்கு பார்க்கணுமாமா, ஸோ நீங்கள் வந்து நம்மளோட கோயிலுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அருண் வந்து அப்படியா சரி நான் வந்துடுறேன் அப்படின்னு அருண்னு சொல்லி இங்கே மீனாவும் முத்துவும் ஸோ கோயிலுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அங்கே சீதாவும் அருண் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் பார்த்த உடனே ஸோ முத்து மீனா ஸோ அது இல்லாமல் சீதா அருண் ஸோ 4 பேருமே இருக்கிறாங்க. இந்த உடனே இங்கே வந்து முத்து வந்து மீனா நீ சீதா கூட்ட தள்ளிப்போம் நாங்கள் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து மீனா வந்து இல்லைங்க நாங்கள் இங்கே இருக்கோமே அப்படின்னு சொல்கிறேன், நல்லா சொல்கிறேன்ல நீ கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லி முத்து வந்து சொல்லிட்டு இருக்காரு. அப்போ வந்து மீனா வந்து சீதா நீ வா அப்படி சொல்கிறாங்க. அதேமாதிரி மீனா வந்து எங்க கொஞ்சம் பார்த்து பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து முத்து வந்து அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் போங்க அப்படி சொல்கிறாங்க. அப்போ தான் இங்கே வந்து அருண் வந்து நீங்கள் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து முத்து வந்து என்ன
நீங்கள் மன்னிப்பு கேட்டோன்னு நான் மன்னிச்சிட்டு நினச்சிட்டு இருக்கீங்களா, நீங்கள் அப்படி தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு முத்துன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ வந்து அருண் வந்து முத்து நான் தெரியாமல் பண்ணிட்டேன் முத்து, கொஞ்சம் மன்னிச்சிடுங்க என்ன, அது இல்லாமல் ஸோ டியூட்டி மேலே எனக்கு கெட்ட போய் வந்துருமா அப்படின்னு சொல்லி நினச்சி தான் அப்படி பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து முத்து வந்து சரி அப்போது ஒருத்தனோட லைஃப் போனால் பரவாயில்லையா அப்படின்னு முத்து வந்து கேட்டுருக்காரு. அப்போ வந்து அருண் வந்து நான் நினச்ச தப்பு தான், அதுக்கு தான் நான் உணர்ந்து ஸோ உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து முத்து வந்து இப்போ சப்போஸ் நான் சீதாவோட மாமாவா இல்லைனா நீ என்ன பண்ணியிருப்பேன், திருப்பி அந்த கோவத்தை ஸோ ஏமல் தான் காமிச்சிட்டு இருந்திருப்பல ஸோ முத்து சொல்லிட்டு இருக்காரு. அப்போ வந்து அருண் வந்து அப்படிலாம் இல்லை முத்து என்னை மன்னிச்சிடுங்க ஸோ அருண் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ வந்து முத்து வந்து சரி அதெல்லாம் இருக்கட்டும், சீதா உன்னை விரும்புகிறா, அதுவும் இல்லாமல் உன்னை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லி ஸோ ஒத்த கல்யாணம் இருந்துட்டு இருக்கா, அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும் தான் உங்ககிட்ட இப்போ பேச வந்திருக்கேன் ஸோ முத்துன்னு சொல்கிறாரு. அப்போ வந்து அருண் வந்து புரியுதுங்க அப்படின்னு சொல்லி ஸோ அருண் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ வந்து முத்து வந்து ஸோ அதே மாதிரி கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் ஸோ உன்னோட சுயரூபத்தை நீ காமிச்சா என்ன பண்ணுறது ஸோ முத்து வந்து கேட்டுட்டு இருக்காரு. அப்போ வந்து அருண் வந்து இல்லை முத்து நான் அப்பெல்லாம் பண்ணவே மாட்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க, நீ அப்படி மட்டும் பண்ண அப்படின்னா என்னோட சுயரூபம் என்னன்னு நீ பார்ப்பேன் ஸோ முத்து வந்து சொல்லிட்டு இருக்காரு. அப்போ வந்து அருண் வந்து முத்து நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன், நான் கோயில் வச்சு சத்தியம் பண்ணுறேன், இந்த மாதிரி சீதாவை மகாலட்சுமி மாதிரி பார்த்துக்கிறேன் ஸோ அருண் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ வந்து முத்து வந்து சரி நீ பேசுன்னு நம்புகிறேன், அதே மாதிரி இதுக்கு மேலே நீ எந்த தப்பும் பண்ணாமல் அப்படின்னு சொல்லி முத்துன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ வந்து அருண் வந்து சரிங்க முத்து நான் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து முத்து வந்து சரி அதே மாதிரி நாளைக்கு நான் உங்கள் வீட்டுக்கு வரேன், உங்கள் அம்மா கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து அருண் வந்து அப்படிங்களா சரி நான் நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி ஸோ மீனா வந்து கூப்பிட்றோன்னே என்னங்க ஆச்சு பேசிட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து முத்து வந்து மீனா நம்ம பேசியாச்சு வா வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து மீனா வந்து இன்னுங்க ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வா நான் காரில் போகும்போது பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி சீதா நான் வரேன் நீ வீட்டுக்கு போய்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இங்கே முத்துவும் மீனாவும் ஸோ கிளம்பி போகிறாங்க. வந்த உடனே இங்கே மீனா வந்து கேட்குறாங்க என்னங்க என்ன ஆச்சு அவர்கிட்ட என்ன பேசுனீங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து முத்து வந்து நாளைக்கு வந்து அருண் வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி முத்து வந்து சொல்கிறாரு. அப்போ வந்து மீனா வந்து என்னங்க சொல்கிறீங்க எதுக்கு நம்ம போகிறோம் சொல்லி கேட்குறேன். நாளைக்கு நம்ம போகிறோம் அவ்வளோதான் அப்படின்னு முத்துன்னு சொல்லிடுறாங்க. ஸோ என்ன விஷயம் எதுவுமே மீனா கிட்ட சொல்லலை. மீனாவுக்கு ஒரு டவுட்டாக இருக்குது, இப்போ எதுக்கு நம்ம போகிறோம்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி ஸோ மீனா வச்சுட்டு இருக்கோம். அப்போ தான் மீனா வந்து சரி நம்ம சீதா கால் பண்ணி அருண் ஏதாவது சொன்னார் சொல்லி கேட்போம் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து மீனா கேட்குறாங்க. அப்போ வந்து சீதா வந்து இந்த மாதிரி மாமா வந்து நாளைக்கு வீட்டுக்கு வர அப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சீதா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து மீனா வந்து இங்கே தான் சொல்லிட்டு இருக்காங்க, வேறு எந்த விஷயமே என்கிட்ட சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லி மீனா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து சீதா வந்து பரவாயில்லக்கா இப்படி இருந்தால் நாளைக்கு கூட தெரிஞ்சுடலாம் அப்படின்னு சீதா சொல்லிட்டு இருக்காங்க. அதுமாதிரி அடுத்த நாள் காலைல அது ஆன உடனே இங்கே முத்துவும் மீனாவும் கிளம்பி ஸோ அருணோட வீட்டுக்கு போனோம்னா எங்களுக்கு முழு சம்மந்தங்க சீதாவை ஸோ அருணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு எங்களுக்கு முழு சம்மந்தம் முத்துன்னு சொல்லிட்டு இருக்காரு. இது கேட்டோம்னா மீனாவுக்கு ரொம்ப சந்தோஷமாகுது. அப்போ வந்து முத்து வந்து இங்கே பாருங்கள் உங்கள் மருமக்களை நீங்கள் நல்லா பார்த்துக்கணும், ஏதாச்சும் தப்பு பண்ணி ஏதாச்சும் விஷயத்தில் அவர் கஷ்டப்பட்டா அப்படின்னா ஸோ அவ்வளோதான் நான் தாங்க மாட்டேன், அது இல்லாமல் என்னோட சுயரூபம் என்னன்னு சொல்லி நீங்கள் பார்ப்பீங்க ஸோ முத்துன்னு சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்டோன்னா ஸோ மீனா ரொம்ப எமோஷனலாக வராங்க. ஆனோடனே சரிங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லி ஸோ முத்து மீனா வராங்க. வந்த உடனே எங்கே நீங்கள் என்ன இவ்வளோ பெரிய ஷாக் கொடுத்துறீங்க ஸோ மீனா அந்த கேட்டுருக்காங்க. அப்போ வந்து முத்து வந்து மீனா நீ சொல்லுங்க ஏதாச்சும் பண்ணாமல் இருப்பானா, அதுவும் இல்லாமல் அவள் சீதா விரும்பின பையன், அதுவும் இல்லாமல் அவனை எப்படி நம்ம பகிச்சிக்க முடியும் அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்காரு. அப்போ வந்து மீனா வந்து சரிங்க ஒரு வழியாக அந்த பிரச்சனை முடிஞ்சில, அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி வணக்கம்.